பிரியா. ஆ சார். என்ன பிரியா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ எதுக்கு பிரியா கேபின் வரைக்கும் வந்த? அது வந்து சார். அதான் ஏதோ கேட்கணும்னு கேபின் வரைக்கும் வந்துட்டல பிரியா. பின்ன வந்து போய் நீ எழுத்துட்டு இருக்க, என்னன்னு கேளு. இல்லை சார், சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதான் பிரியா, எதுக்கு பார்க்கணும்னு வந்த அதை சொல்லு. ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பிரியா, நீ ஒன்னு இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கு. உண்மையாலுமே ஒன்றும் இல்லை சார். ஏ பிரியா, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அழுகுற? பிரியா என்னாச்சு? எதுக்கு அழுற? ஏ பிரியா, ஒண்ணுதான். நான் எதுக்கு அலறேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். இவ்வளோ நாளும் ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது, அதுக்கு ஆசைப்படக்கூடாது, இதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு மனசை நான் சமாதானப்படுத்தி வைப்பேன். எல்லா விஷயத்துக்கும் சமாதானான என் மனசு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேது. தாலி பிரித்து கொக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அம்மா வீட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு அம்மா வீட்டில் வச்சு நடக்கலைனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா என் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது தான் எங்கள் அம்மா கூட இல்லை. இந்த விசேஷத்துலையாவது எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு என் மனசு ரொம்ப தவிக்குது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சார் சொல்லுவேன்? சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்ல வார்த்தை வர மாட்டேது. பிரியா, இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்த இவ்வளோ நாள்ல என்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கே யோசிப்ப. அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு உரிமையா வந்து என் தோல்ல சாஞ்சிட்டு அழுறேன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை என் மேல உனக்கு வந்திருக்கு. நீ வச்ச இந்த நம்பிக்கை கண்டிப்பா என்னைக்கும் உடைஞ்சு போகாது பிரியா. உன் நம்பிக்கையை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். பிரியா. ம் சார். இங்க பாரு பிரியா, எப்பவுமே ஒருத்தவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒருத்தவங்க கிட்ட ஒரு உரிமை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சார்ந்து இருப்பாங்க தான். அப்படி இருக்கும்போது இப்போ நீ என் தோல்ல சாஞ்சு அல்றனா, இப்போதைக்கு உனக்கு என்னோட தோல் தேவைப்படுது. நீ ஒன்றும் கவலைப்படாத பிரியா. எல்லா விஷயத்திலையும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா என்னோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு இருக்கும். நீ இப்பவும் மனசுல எதை யோசிச்சுட்டு அல்றேன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது பிரியா. ஆனா நான் அதை உன்கிட்ட சொல்ல விரும்பல. நீ என்ன ஆசைப்படுறியோ, எது உன்னோட ஆசையா இருக்கோ அந்த விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன் பிரியா. என்னம்மா அப்படி பாக்குற? நம்பிக்கை இல்லையா? இதுக்கப்புறம் என்னோட மொத்த நம்பிக்கையே நீங்கள் தானே சார். பிரியா, போதும், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். அப்புறம் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு தோல்ல சாயறதுக்கு இடம் கொடுப்பீங்களா சார்? ஆமா, உனக்கு கொடுக்காம பக்கத்து வீட்டு பால்கனில நினைச்சுல அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படி பாக்குற? பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தோல் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு மட்டும்தான். தெரியுதுல, பின்ன எதுக்கு கேட்ட இப்போ? அது சும்மா கேட்டேன். ஆனா சார், நீங்க இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுறீங்கன்னு. நீ அந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறமா, அதனால நான் பேசுறேன். இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. அப்படி பேசினாவாச்சும் ஏதாவது பொசசிவ் வருதான்னு பாக்குறேன். ஆனா உனக்கு தான் வர மாட்டுது. பொசசிவ் வந்தா அடிக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? அடிச்சாலும் பரவாயில்ல, பொசசிவ் வந்தா ஓகே தான். சார். மித்ரன், ரொம்ப ஓவரா போற. இருந்தாலும் பிரியா இப்படி தோல்ல சாஞ்சிட்டு உரிமையா பேசுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? சார், என் பிரியா என் தோல்ல சாஞ்சான்னு மட்டும் கேட்டுறாதீங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாயணும்னு என் மனசு எங்குது. நான் கேட்க மாட்டேன் பிரியா. நீ எவ்வளவு நேரம்னாலும் என் தோல்ல சாஞ்சிக்கோ. இப்படி சாஞ்சிட்டு இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன் ஒளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன்
நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே ஓ. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சா ஐயோ ஐயோ என்னங்கடா நடக்குது இங்க? டேய் சவுண்ட் போட்ட கொன்றுவேன். அட கடவுளே, என்ன மித்ரன் சார் இப்படி இறங்கிட்டாரு? இதுக்கு மேல இங்க நின்னோம் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. சாதாரண பிசிக்கல் டச்சுக்கே இந்த ஆள் மூஞ்ச பார்க்க முடியாது. இப்ப இந்த ஆள் நினைச்சிருக்கோம் ஏன்டா கரடி இந்த நேரத்துல உள்ள வந்தேன்னு. இன்னைக்கு இந்த ஆளு பிசிக்கல் டச்சையும் தாண்டி போயிட்டாரு. இதுக்கு மேல ஒரு ரூமுக்கு ஒரு காலிங் பெல் தான் வைக்கணும் போல. காலிங் பெல் அமைக்கிட்டு தான் இந்த ரூமுக்குள்ள வரணுமா வேண்டாமான்னு கேட்கணும் போல. ஆனா இந்த ரூம்குள்ள சாதாரணமா வந்துட்டு போன சுதந்திரம் போச்சே. டேய் போடா. போறேன் போறேன், போவலன்னா தான் நீங்க கொண்டுவீங்களே. அந்த ஆளை போய் தொலைறேன். இந்த ஆகாஷ் சார் எங்க போய் தொலைஞ்சாரு? மித்ரன் சார். சொல்லுங்க பிரியா மேடம். மித்ரன் சார். சொல்லுங்க பிரியா மேடம். ஒன்றும் இல்லை. நீ வந்ததுல இருந்து ஒன்னும் இல்லன்னு தான் சொல்ற. ஆனா நீ பேசுறத விட ஒன்னும் இல்லன்னு சொல்றதே நல்லாதான் இருக்கு. இனிமேல் அப்பப்ப ஒன்னும் இல்லாத ரீசனுக்கு ரூமுக்கு வா என்ன? ஆசைதான். நான் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. ஏய் எம்டி நான் சொல்றேன், உனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஓய், உன்னை எம்டிக்கு பிஏவா தானே இருக்க சொல்லியிருந்து, உனக்கு என்ன தனியா வேலை? எம்டிக்கு நான் பிஏவா இருந்தாலும் எனக்கு பர்சனலா அலோகேட் பண்ண ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கு. நான் அதை போய் பார்க்கணும். அந்த அலோகேட் பண்ண ஒர்க்கெல்லாம் நான் வேற யாருக்காவது மாத்தி கொடுக்க சொல்றேன். அதனால ஒர்க் ஒன்றும் இல்ல, நீ இங்கே நில்லு. சார் தெரியாம ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு வந்துட்டேன், ஆளை விடுங்க சார். ஆஹா, அதெல்லாம் விட முடியாது. சார் நான் போறேன். பிரியா போவாத. மித்ரன் சார் நான் போறேன், பாய். நான் போயிட்டு வரேன். ஏ பிரியா நில்லு. சார் நான் போயிட்டேன். அக்கா சார் இங்க கொஞ்சம் வாங்க. இது சீதா, என்னடி ஆச்சு இந்த புழு சட்டைக்கு? தண்ணியில இருந்து வெளிய குதிச்சு தவளை கணங்கா தட்டிட்டு கிடக்கு. யாருக்கு தெரியும்? அதுகிட்ட கேட்டாதான் தெரியும். இது என்னன்னு கேட்போம். வினோத் சார். சொல்லுங்க சுயிதா மேடம். இல்ல சார், என்னாச்சு? ஏதோ பதட்டத்துல இருந்த மாதிரி இருக்கீங்க. சுயிதா மேடம் பதட்டம்லாம் இல்ல, ஒரு முக்கிய அறிவிப்பு எல்லார்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். அறிவிப்பா? என்ன அறிவிப்பு? அது வந்து என்னன்னா மேடம், இனிமேல் சார் ரூமுக்கு யாரெல்லாம் போறதுக்கு ஆசைப்படுறீங்களோ இல்ல ஏதாவது வேலை வந்தாலோ சார் ரூம்ல ஒரு காலிங் பெல் வைக்க போறோம். அதை அமைக்கிட்டு தான் உள்ள போனோம். டேய் எருமை, என்னடா வந்து உளறிட்டு இருக்க? அக்கா சார் என்ன நடக்குது தெரியுமா உள்ள? இனிமேல் அது எம்டி ரூம் கிடையாது சார், பெட்ரூம். பெட்ரூமா? ஆமா சார், ஊர்ல வச்சு பிசிக்கல் டச் மட்டும் தான் நடந்துச்சு. இங்க ஒரு படி மேலேயே போயிருச்சு சார். ஐயா, எவ்வளவு சட்டை? இதெல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு வருவே? ஏமா நான் எங்கம்மா போய் எட்டி பார்த்தேன்? பின்ன நீ தான் வந்து ஏதோ உளறிட்டு இருக்க. நீ உளற மாதிரி எங்க பிரியால அப்படிப்பட்ட ஆள் ஒண்ணும் கிடையாது. அதனால நீ சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. தேவையில்லாம எங்க பிரியாவை பத்தி எதுவும் உளறாத என்ன? அத சொல்லுடி. வினோத் சார், எதுவும் தெரியாம பேசாதீங்கன்னா எங்க பிரியாவை பத்தி. அன்னைக்கு கூட எங்க பிரியாவை மித்ரன் சார் பார்க்க தான் நினைச்சிருக்காரு. அதுக்கே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு வந்து எங்க பிரியா உட்கார்ந்திருந்தா. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஸ்வேதா மேடம், நான் ஒன்னும் பிரியா மேடத்தை பத்தி தப்பா பேசல. இந்த விஷயத்துல பிரியா மேடத்து மேலயும் தப்பு இல்ல, மித்ரன் சார் மேலயும் தப்பு இல்ல. இந்த கடவுள் இருக்கிற பத்தியில கடவுள் அவர் மேலதான் தப்பு. ஏன்னா தேவையில்லாம சும்மா இருக்க ரெண்டு பையுளைகளை கூட்டு ஏதாவது பண்ணி விட்டுறாரு. நீ இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா என் புருஷட்ட உண்மையாலுமே உள்ள ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கோ? உண்மையாலுமே என் கண்ணால பார்த்தேன். அவரு கூட கொலை பண்ணிரும் ஓடிருன்னு என்ன மிரட்டினாரு. சார் மிரட்டினதுல பயந்து தான் வெளியே ஓடி வந்தேன். ஆமா புருஷட்ட, ஏன் உன்னை கொன்றுவேன்னு சொன்னாரு?
அது என்னன்னா சார் ஒரு முக்கியமான விஷயமா என்ன வெளியே போய் சொல்லியிருந்தாரு. அது முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு உள்ள போனேனா அப்பதான் சார் என்ன பார்த்து சிவபூஜையில கரடி பூந்தவங்க நாங்க வந்து பூந்துட்டியே வெளியே போடான்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் நான் எப்ப உள்ள போனாலும் தனித்தனியா அனுப்பாவ. ஆனா மித்ரன் சார் இப்ப ஒரு படி மேலேயே போய் அவர் பொண்டாட்டிக்கு நான் உள்ள வந்ததே தெரியக்கூடாதுன்னு வெளியே போடான்னு சொல்லிட்டாரு தெரியுமா? டே வினோத்து, மித்ரன் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டான். டெவலப்பா அவரு டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்காரு. மேடம் நீங்க போய் பாத்துட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல ரூமுக்கு வெளியே தாப்பால் செட் பண்ணாலும் செட் பண்ணிடுவாரு. ஒரு காலிங் மலையும் சேர்த்து காலிங் மேல அடிச்சுட்டு உள்ள வரலான்னு சார் சொன்னாதான் நம்ம போற மாதிரி இருக்கும். இனிமே பிச்சுக்கிட்டு போக முடியாது. எங்க பிரியா அன்னைக்கு மித்ரன் சார் பார்த்ததுக்கே முருகா முருகான்னு சொல்லிட்டு வந்தாளே, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா எங்க பிரியா வெளியே வரதுக்குள்ள அவளுக்கு ஜுரமா இருந்துமே. உனக்கென நான் எனக்கென நீ நினைக்கையில் நினைக்குதே, உடலென நான் உயிரென நீ இருப்பது பிடிக்குதே, உனது உயிராய் எனது உயிரும் உளவிட துடிக்குதே, தனி ஒரு நான் தனி ஒரு நீ நினைக்கையில் வலிக்குதே. ஐயோ என்ன எல்லாரும் நம்மள பார்த்துட்டு நிக்கிறாங்க. அட இந்த பைத்தியக்கார வினோத் ஏதோ போய் கோத்து விட்டான் போலயே. இவங்க பாக்குறது ஏதோ சரியில்லையே, பேசாம ரிட்டர்ன் போயிருவோமா? ஒடியன்று ஒழுங்கா ரிட்டர்ன் போயிடலாம். ஒன்னும் இல்லன்னு எனக்கு கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்துட்டு வந்துடலாம். ஒடியன்று சார் நீங்க வர ஏன் சார், நானே இவங்க மூஞ்சில போய் எப்படி முழிப்பேன்னு தெரியாம இருக்கேன். இதுல நீங்க வர ஒன்னும் இல்லன்னு திரும்ப ரூமுக்கு கூப்பிடுறீங்க. பிரியா ஒரு நிமிஷம் அங்க பாரு, அவங்க எல்லாரும் எப்படி நிக்கிறாங்கன்னு. நீ மட்டும் இப்ப அங்க போன உன்னை வச்சு கலாய்ப்பாங்க. உன்னோட நலன் கருதி தான் கூப்பிடுறேன். வா சும்மா உள்ள ஓடிடலாம். சார் நீங்க ஒரு மாதிரி இருக்க வரைக்கும் இருந்தீங்க, இப்போ ரொம்ப அல்டிமேட்டா இருக்கீங்க தெரியுமா? இதோ பாரு உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்ப வரியா வரலையா? அக்கா சார் பாத்தீங்களா சார் எப்படி பொண்டாட்டிக்கு சிக்னல் கொடுத்தாருன்னு. ஆமாண்டா ரொம்ப முன்னேறிட்டான்ல. ஏ பிரியா இங்க கொஞ்சம் வாங்க. ஆமா மேடம் ஆமா, இங்க கொஞ்சம் வாங்க. ஐயோ சார் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்ம்ல தான் நிக்குதுங்க. பேசாம சார் சொன்ன மாதிரி பின்னாடியே ஓடிடலாம். என்ன பிரியா பின்னாடி பக்கமா ஜர்க்கான மாதிரி இருக்கு. சார் முன்னாடி போய் அவங்க கிட்ட மாட்டுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி உள்ளே போயிடலாம் சார். இததானே நானும் முன்னாடியே சொன்னேன். கேட்டிருந்தா இது தேவையா? சார் எனக்கு என்ன தெரியும் இவங்கெல்லாம் இப்படி லாக் பண்ணுவாங்கன்னு. என்ன நடக்குது இங்க? எல்லாம் ஒரு கும்பலா நிக்குதுங்க. இதுங்க நான் ஜோடியா நிக்குதுங்க. என் பொண்டாட்டி நம்ம உள்ள போய் ஒண்ணு இல்லன்னு பேசுவோமா? ஐயே இது என்ன பகல் கூத்தா இருக்கு? தம்பி நீயும் வந்துட்டியா? இல்லண்ணே ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஏதோ ஒண்ணுடா நீ பார்க்க வந்த, அதுவும் முக்கியமான நேரத்துல வர வந்திருக்க. அண்ணனுக்கு அண்ணிக்கிட்ட ஒண்ணும் இல்லங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு. அதனால அண்ணனுக்கு இன்னைக்கு இருக்க மீட்டிங் எல்லாம் நீ தள்ளி வச்சிரு. என்ன தம்பி? இல்ல போடா போய் செய் போ. அண்ணன் ஒண்ணு இல்லாத எந்த விஷயத்த போய் நீ பேச போற? அதான்டா ஒண்ணு இல்லாத விஷயம். ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஒண்ணு இல்லாம தான் பேச போறேன். அண்ணன் வர வர ஏன் நீ இப்படி இருக்க? டேய் அது ஒண்ணு இல்ல, காதல் வந்துட்டா அப்படிதான் இருக்கும். என்னமா காதல் வந்துருச்சுல்ல, தம்பி கிட்ட சொல்லு, ஒன்னும் நினைச்சுக்க மாட்டான். வாய் மூடுங்க சார். சரி நீ கூச்சப்பட்ட தம்பி, அண்ணி ரொம்ப கூச்சப்படுறா. அதனால நான் ஒண்ணு இல்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு வரேன். பேசினதுக்கு அப்புறமும் ஃப்ரீ ஆயிருவா. ஏ பிரியா உன்னை இங்க வான்னு சொன்னேன். இதோ பாருங்க எப்படி சொல்றேன், எல்லாரும் ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அதுக்கு எம்டி வேலையை பார்க்கணும். பிரியா இதுக்குதான் அப்பவே சொன்னேன், வா உள்ள போயிடலாம். பாத்தீங்களா சார் அநியாயத்தை? என்னதியா? வாங்க அப்பா விளையாடுவோம். நான் அப்பையில இருந்து கூப்பிடுறேன், நீங்க வர மாட்டீங்க. எப்பவும் நான் கூப்பிட்டா விளையாட வருவீங்க, ஆனா இன்னைக்கு வர மாட்டீங்க. அது
கொஞ்சம் டயர்டா இருக்குடா தங்கம், அப்புறம் விளையாடலாமா? அப்படியா? அப்போ இப்ப விளையாட வர மாட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை விளையாட வரேன், கொஞ்சம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். என்ன கொஞ்சம் கழிச்சு எல்லாரும் தூங்கிடுவாங்க, அப்ப எப்படி விளையாட முடியும்? அட ஆமா. என்ன அதுலயும் வர நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பார்த்தேனா, அத உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க சோகமா இருக்கீங்களே, எப்படி சொல்றது? அப்படியடி தங்கம், அத்தையால விளையாட தான் முடியாது. நீ பாட்டு பாடு, அத்தை கேக்குறேன். கேக்குறீங்களா? அப்போ நான் பாடட்டா? பாடு பாடு. இந்த பாட்டு நான் அம்மாவும் பாட்டி வீட்ல இருந்தோம்ல, அப்போ வேலைனால ஒரு அண்ணன் உண்டு, அந்த அண்ணன் பாடுவாங்க. இப்போ நான் அப்பா செல்லுல பார்த்தேனா, அதான் உங்ககிட்ட பாடி காட்டேன். அந்த அண்ணா பாடுற பாட்டு எல்லாமே சிரிப்பா இருக்கும். அப்படியேடி தங்கம், சரி அப்ப நீ பாடு பாப்போம். நான் பாடுறேன். கண்கள் ரெண்டும் மூஞ்சிலே, வீட்டுக்கு போனா சரியில்லை, கிச்சனு முழுக்க தேடினே, குண்டால கைய விட்டு நோண்டினே, இது நியாயமா வயிறு காயுதுமா, ரெண்டு தோசையாச்சு சுட்டு போடுமா, நாலு நாளா பட்னியா இருந்து வயிறு வெந்து போனது, இட்லியும் போனது, கறி குழம்பு போனது, சாப்பாட கண்ணுல காட்டல. நானும் இந்த பாட்டு பார்த்தேன். ஆனா தியா பாட்டுல நல்லா பாடுவ போல. அதெல்லாம் சரி, இந்த பாட்டெல்லாம் உங்க அம்மா கிட்ட பாடி காமிச்சிருக்கியா? ஐயோ, அவங்க முன்னாடியா? அவங்க முன்னாடி பாட்டா திட்டுவாங்க. திட்டுவாங்களா? ஆமாப்பா, வேலைனே இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒழுங்கா படிக்கணும், இப்படிலாம் பாட்டு பாடக்கூடாதுன்னு திட்டுவாங்க. அதனால அந்த அண்ணே அங்க வச்சு சும்மா பாடுவாங்களா, அப்பதான் பாடுவோம், மத்தபடி பாட மாட்டோம். ஆனா ஒரு தடவை இப்படி பாடி அம்மா கிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். தியா, அப்பா, என்னடி தங்கம், அத்தை கிட்ட இருந்து படிச்சுட்டா இருக்க? வரும்போது ஏதோ பாட்டு படிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்து. அதுவா? அத்தை சோகமா உட்கார்ந்திருந்தாங்க, அதான் பாட்டு பாடி சிரிக்க வச்சிட்டு இருந்தேன். ஓ, அத்தைய சமாதானப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? நான் பெரிய பாப்பால, அம்மா சொல்லிருக்காங்க நான் பெரிய பாப்பா ஆயிட்டே, பொறுப்பா இருக்கணும். தியா, பொறுப்பா இருக்கணும்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? யாரையும் கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும், சேட்டை பண்ணாம இருக்கணும், சோகமா இருந்தா சிரிக்க வைக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். அடேங்கப்பா, பரவாயில்லையா, என் புள்ள பெரிய பேச்செல்லாம் பேசுறானே. ஆமாண்ணே, தியா நல்லா பேச கத்துக்கிட்டா. இவ கிட்ட பேசிட்டு இருந்தா எந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அது மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடலாம். என்ன விளையாட கூப்பிட்டாளா, அப்ப நான் சோகமா இருந்தேன், அதனால என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காளாம். சோகமா இருந்தியா? ஏன்டா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லண்ணா, காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்தது கொஞ்சம் அலைச்சலா இருந்துச்சா, அதனாலதான் அப்படி உட்கார்ந்துருந்தேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. பாப்பா தான் சமாதானப்படுத்துறேன்னு பாட்டு பாடிட்டு கிடந்தா. வேற எதுவும் இல்லல? இல்லண்ணா, வேற எதுவும் இல்ல. சரிடா, அப்போ ஓகே, நீ போய் படு, நான் பாப்பாவை தூங்க வைக்க கூட்டிட்டு போறேன். சரிண்ணா. எடி தியா, எடி அநியாயம் பண்ணாதடி. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாளாவது அம்மா கூட தூங்குறியா நீ? அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் பாட்டி கூட போய் பாடுனா படுக்க மாட்டேன், நான் லேட்டாக வந்தால் கூட ஃபோன் போடுங்க அழுவ. அப்படி இருக்கிற நீ இங்கே வந்ததுலேருந்து உன் கண்ணுக்கே அம்மா தெரியல என்ன? கூட தூங்க வேண்டியவில இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்து கூட தூங்குறதுக்கு ஆசைப்படல, என் பொண்ணாவது ஆசைப்படுறா, அவ கூட தூங்கிட்டு போனாதான் என்ன? கூட தூங்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை தூங்கிட்டு போட்டோம்.
பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ண வேண்டியது, இப்போ தூங்காத ஒன்று தான் பாக்கி என்ன? என்ன தியா சவுண்டே காணல? இப்போ தியா பதில் சொல்லணுமா, தியா அம்மா பதில் சொல்லணுமா? ஐயோ ஷார்ப்பா இருக்காளே. அப்பா சொல்லுங்க, யார் பதில் சொல்லணும்? தியா பாப்பா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. புள்ள எப்படி இருக்கும்? அப்பன மாதிரி தானே இருக்கும். அவ்வளோ கிரிமினல். ரோட்ல இவங்க ரெண்டும் தனித்தனியா நடந்து போனாலும் சரி, எல்லாரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் அப்பா இதுதான் புள்ளன்னு. அந்த அளவுக்கு தான் ரெண்டோட பேச்சும் இருக்கும். அப்பா எனக்கு தூக்கம் வரல, நீங்க ஏதாவது கதை சொல்லுங்களா, அப்படி தூங்கிடுறேன். கதையா? ஏதாவது கதை சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு தூங்கிடுவேன். அப்படியா? சரி, பாட்டி வடச்சிட்ட கதை சொல்லவா? ஐயோ அப்பா, எனக்கு அந்த கதை தெரியும், நீங்க வேற கதை சொல்லுங்க. அதுவும் இதுவரைக்கும் நான் கேட்காத கதையா சொல்லுங்கப்பா, அப்பதான் நல்லா இருக்கும். கேட்காத கதையா? சரி, அப்பா அம்மாவோட கதையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். உங்க அம்மா ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு படிக்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இடியும் மின்னலும் சேர்ந்து வந்துச்சான். என்னடா திடீர்னு இடியும் மின்னலும் சேர்ந்து வருதுன்னு பார்த்தா அப்பா கண்ணுல அம்மா பட்டாங்களாம். அம்மாவை பார்த்த அப்பாவுக்கு உடனே அம்மாவை பிடிச்சு போச்சான். அப்போ பாப்பாவை பார்த்த அப்பாவுக்கு ஈடு மின்னல் வரலையா? அப்ப பாப்பாவை பிடிக்கலையா? தங்கம் வேணாண்டா தங்கம், அப்பா ஒரு ஃப்ளோல பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கு, அதுல மண்ணலி கொட்டிடாத. அப்போ பொறுப்பா இருக்கணுமா? ஆமாடி தங்கம், பொறுப்பா இருக்கணும். பிளாஷ்பேக் அப்பா சொல்லி முடிக்கணும், அப்பாவை எந்த ஒரு இடத்துல கலாய்க்க கூடாதுன்னு. சரிப்பா, நான் பொறுப்பா அமைதியா இருக்கேனா? நான் இது சொல்லல, நீங்க சொல்லுங்க. அப்படி அமைதியா என்ன? என்ன இவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? இவருக்கு எல்லாம் மறந்து தானே இருந்துச்சு. இடி மின்னலும் அடிச்சுச்சா? அந்த இடி மின்னல் அடிச்சதுல அம்மா ஒரு தேவதை மாதிரி வந்து நின்னாங்களாம். அப்பா வேற பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தானா அப்பா கண்ணுல அம்மா பட்டாங்களாம். அப்பாவுக்கு அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சான். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்களாம். அப்பா நினைச்சது மட்டும் இல்லாம அம்மா பின்னாடி ஒவ்வொரு நாளும் சுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், அம்மா தான் வேணும்னு. கடவுளே, குழந்தைக்கு சொல்ல வேண்டிய கதையா இது? ஆனா இது எல்லாம் மறந்து போய் தானே கிடந்துச்சு, இப்ப எப்படி ஞாபகம் வந்துச்சு? அப்பா அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை பார்க்கலையா? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டாங்களா? யாருக்கு தெரியும், மீதிய படிக்க விட்டாதானே. அப்பா சொல்லுங்கப்பா. தங்கம், இன்னைக்கு இது போதும்னா டெய்லி உனக்கு ஒரு கதை சொல்ற. டெய்லி ஒரு கதை சொல்லுவீங்களா? அப்போ டெய்லி படிச்சு சொல்லுவீங்களாப்பா? ஐயோ, இவ வேற கரெக்டா சொல்றேங்கிற சாக்குல நம்மள மாட்டி விட்டுருவா போலயே. தெரியாதனமா இவளுக்கு இந்த கதையை சொல்லிட்டோம். அப்பா சொல்லுங்க, டெய்லி படிச்சு சொல்லுவீங்களா? படிச்சும் சொல்ல மாட்டேன், பார்த்தும் சொல்ல மாட்டேன். இது அப்பா மனசுக்குள்ள இருக்க ஸ்டோரி. ஓ அப்படியா? அப்போ அப்பா மனசுக்குள்ள புக் வச்சிருக்கோ? ஐயோ கடவுளே, இந்த பேச்சு பேசுறாளே, எப்படி 4 வயசு வரைக்கும் இவளை சமாளிச்சான்னு தெரியலையே. 4 நிமிஷம் சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு வேற தள்ளுது. சித்து எப்படி முத பார்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்றா? இவனுக்கு பழசெல்லாம் மறந்துட்டேன், இதெல்லாம் எப்படி இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு? ஒருவேளை இவனுக்கு ஞாபகம்